வணக்கம் மக்களே, நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ரொமான்ஸ் ஃபேண்டசி ஒரு மான்காவை தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அதோட உங்களுக்கு இந்த வீடியோவில் எந்த பக்கம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதை பார்த்து நானும் தெரிஞ்சுக்கிறேன். வாங்க நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது விபிஎஸ் கிளாஸ் தமிழ். இந்த சாப்டர் எடுத்தோடனே ஒரு குகைக்குள்ளே இருந்து தான் ஆரம்பிக்கிறாங்க. அங்கே பார்த்தோம்னா தண்ணி சொட்டிக்கிட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா அடிப்பட்ட நிலையில படுத்து கிடக்குறான். அவன் படுத்து கிடக்கும்போது பார்க்குறான், யார் இந்த பொண்ணு? இவ தான் என் காயத்துக்கெல்லாம் மறந்து போட்டாலாம் என்ன? எதுக்குமே பயன்படாத என்னோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறாளே. அப்போ பார்த்தா அந்த பொண்ணு கிட்ட வந்து சொல்கிறா, ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் இதை பொறுத்துக்கங்க, கண்டிப்பாக உங்களால் இதுலேருந்து வெளியே வர முடியும். என்ன வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேனே எனக்கு தெரியலை. இப்போ நான் இந்த இடத்துல இருக்கிறேன், இங்கேருந்து தப்பிச்சு போய் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலன்னு ஃப்ரெண்ட்ஸ் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ தான் நம்ம வாங்கி போனால் நம்ம ஹீரோ முழிக்கிறான். அட என்னாச்சு? பார்த்தா அவன் முழிச்ச வேகத்துக்கு இன்னொரு டீமன் அட்டாக் பண்ண வருது. அதை சென்ஸ் பண்ணி டக்குன்னு போயிட்டு அதை ரெண்டாக வெட்டுறான். இப்போ ஹீரோ சொல்கிறான், அடைச்சா நான் ரொம்பவே பிளட்டை இழந்துட்டேன். அதோட அந்த ஹெட்மேடுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. அங்கிட்டு பார்த்தோம்னா அந்த ஹெட்மேட் நடுங்கிட்டு இருக்கா. கீழே விழும்போது டக்குன்னு போய் நம்ம ஹீரோ பிடிச்சிடுறான். ஹீரோ அந்த பொண்ணை பிடிச்சிட்டு சுற்றி இருக்கிற இடத்தையெல்லாம் பார்க்குறான். பார்த்தா நிறைய டீமன் செத்து போய் கிடக்குது. இங்கே இந்த இடத்துல நான் மயங்கி போகிறதுக்கு முன்னாடி இவ்வளோ டீமனோட உடம்பு இங்கே இல்லை, ஆனால் இங்கே நிறையா இருக்குது. ஒருவேளை நான் மயக்கத்தில் இருக்கும்போது இவன் ஒரே ஆளாக நின்று இவ்வளோ டீமனையும் கொண்டு இருக்கா. இப்போ அந்த ஹெட்மேட் பேசுகிறாங்க, இங்கே பாரு, நான் வந்த வழியை ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னா அங்கே ஒரு லார்ஜ் கேவ் வரும். அங்கே லேடின்னு தனியாக இருக்காங்க, போய் அவங்கள காப்பாற்று. என்னை பற்றி கவலைப்படாத, நீ போகிற வரைக்கும் இங்கே இருக்கிற மான்ஸ்டரை நான் என் பக்கம் இழுக்கிறேன். ஹீரோ இப்போ அதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். இப்போ தான் எனக்கு புரியுது ஏன் இங்கே இவ்வளோ டீமனோட செத்து போன உடம்பு கிடக்குதுன்னு. இந்த பொண்ணு தான் தனியாக நின்று இவ்வளோ டீமனையும் கொண்டு இருக்கா. அதோட இப்போ வரைக்குமே அவள் அந்த லேடி என்ன காப்பாற்றணும் தான் நினைக்கிறா. அதனால தான் எனக்கு மெயின் ஸ்டோரியில் லேடி என்னோட ஹெட்மேட் வேற பேராக இருந்திருக்கு. இவளோட முடிவு இதே இடத்துல சாகிறதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்பவே நல்ல இந்த ஹெட்மேடால கடைசி வரை சர்வே பண்ண முடியாதுங்கிறது என்னால் நம்பவே முடியலை. இப்போதான் எனக்கு புரியுது லேடி என்ன ஏன் நாவலில் இப்படி சொல்லியிருக்காங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு பிடிச்ச எல்லாருமே அவங்க வாழ்க்கையில் இழக்கிறதுனால தான் அவங்க ரொம்பவே கோல்டாக இருக்காங்க. டக்குன்னு பார்த்தா நம்ம ஹீரோ அந்த ஹெட்மேடை தோல்ல தூக்கி போட்டுட்டு யோசிக்கிறான், இவன் என்ன நான் இவளை இங்கேயே சாக விட்டுருவேன்னு நினச்சாலா என்ன? இப்போ சீன் அங்கேயே கட் ஆகுது. இப்போ வந்து அந்த கேவை தான் காட்டுறாங்க. லேடின்னு பார்த்தா இந்த இடம் கூட சேஃப் கிடையாது, நான் எப்படியாச்சும் போகணும், அவளையாச்சும் போய் காப்பாற்றணும். அவங்க டக்குன்னு கீழே மயங்கி உள்ள போகிற மாதிரி போகும்போது செவத்தை பிடிச்சிட்டு நேராக பார்க்குறாங்க. பார்த்தா அந்த கேவ் ஓப்பன் ஆகுது. அதில் யாரோட 2 நிழல் தெரியுது. அதை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க, என்ன டீமன் வந்து என்னோட சென்ட்டை ஸ்மெல் பண்ணிட்டா என்ன? அப்புறமாட்டி பார்த்தா தான் தெரியுது அது ஹீரோன்னு. ஹீரோவை பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டுட்டு, நீ என்ன இங்கே பண்ணுற? நான் இந்த பொண்ணை இங்கே கொண்டு வந்து விடுறதுக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேவை அடைக்கிறான். அதே நேரத்தில் லேடியன் ஹெட்மேட்னு அவங்கள தட்டி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ அவங்க பக்கத்தில் வந்து சொல்கிறான், இது இப்படியே போணுச்சுன்னு சொன்னால் அந்த ஹெட்மேட் இறந்து போயிடுவாங்க. அதுக்கு உடனே லேடின்னு சொல்கிறான், இல்லை அது அப்படி நடக்கக்கூடாது, நான் உனக்கு என்ன வேணாலும் பண்ணுறேன், ஒரு ஹீலரை கண்டுபிடி, இவளை காப்பாற்று ப்ளீஸ், உங்ககிட்ட நான் கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு லேடின்னு கேட்குறாங்க. நீ ஹெட்மேடை மட்டும் தூக்கிட்டு மட்டும் வா, நான் நீ போகிற வழியில் இருக்க எல்லா டீமனையுமே நான் கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. லேடி ஏன் கொஞ்சம் அமைதியாக இருங்க, எல்லாருக்குமே இங்கே அடிபட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். இல்லை என்னால் முடியாது, எனக்கு நெருக்கமாக இருக்கிறவங்க யாரையுமே இழக்க என்னால் முடியாது அப்படின்னு லேடின்னு கத்துறாங்க. இப்போ லேடின்னு அழுதுகிட்டே சொல்கிறாங்க, நீ கேட்குற எதை வேணாலும் நான் தரேன், எனக்கு ஹெல்ப் மட்டும் பண்ணு, ஹெட்மேடை காப்பாத்து அப்படின்னு சொல்லும்போது டக்குன்னு பார்த்தா ஹீரோ கத்துறான், லேடி ஏன் முதல்ல அமைதியாயிருங்க, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு லேடின்னு சொல்றாங்க. என்னால ஹெட்மேடை இந்த நிலைமையில பார்க்க முடியல, அதனாலதான் நான் குழம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு புரியுது, உனக்கும் காயம் ஆழமா தான் இருக்கு. அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், இல்ல எனக்கு புரியுது, யாரா இருந்தாலுமே இந்த மாதிரி நிலைமையில இப்படிதான் ரியாக்ட் பண்ணுவாங்க. இப்ப லேடின்னு கேக்குறாங்க, உன்னால எப்படி முடியுது, இவ்வளவு பெரிய பிரச்சனையிலுமே இவ்வளவு அமைதியா இருக்கியே? அதுக்கு நம்ம ஹீரோ சொல்றான், லேடி ஏன் நானே உயிர் போற வழியில உட்காந்துருக்கேன், நீங்க வேற இவ்வளவு வயசானதுக்கு அப்புறம் அழுதா அசிங்கமா இருக்குன்னு சொல்லி நான் அழுகையை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்கேன். லேடியனுக்குனா சரியான ஷாக்கு, ஒரு பிரின்சஸ் முன்னாடி இப்படியா பேசுவாங்க? இப்ப லேடின்னு சொல்றாங்க, இப்பதான் எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கு, ஹெட்மேட் கொஞ்சம் கொஞ்சமா தேவலாகிற மாதிரி எனக்கு தெரியுது, ஆனாலும் ஒரு ஹீலர் இல்லாம இது கண்டிப்பா முடியாது, உடனே நம்ம அந்த இடத்த விட்டு போயிட்டு ஒரு ஹீலரை கண்டுபிடிச்சாகணும். இப்ப அவங்க கையில பிடிச்சி வச்சுட்டு சொல்றாங்க, ஹெட்மேட் ஒன்னும் ஆகாது. இப்ப நம்ம ஹீரோ சொல்றான், இங்க இவ்வளவு டீமன்ஸ் இருக்கு, கண்டிப்பா எல்டர் பேக்ஸியான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்திருப்பாரு, இது இன்னும் ரொம்ப நேரத்துக்கு இந்த ஃபாக் இருக்காது, அதனால நம்ம சீக்கிரமா இந்த இடத்த விட்டு போயாகணும். நம்ம எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் அந்த டிவா பெவிலியனுக்கு போனோம்னா போதும், நம்மளை காப்பாத்திடுவாங்க. இப்ப லேடின்னு கேக்குறாங்க, நம்ம அங்க போக இன்னும் எவ்வளவு நேரம் எடுக்கும்னு நினைக்கிற? இப்ப ஹீரோ யோசிக்கிறான், இந்த சிட்டாங்கோ இடத்துல கண்டிப்பா அந்த கிரவுண்ட் பிரின்ஸ் சாவோட விளிம்புல இருப்பான். அதே நேரத்துல அந்த சோல்ஜர்ஸ் எல்லாம் அவனை 3 நாள்ல ரெஸ்கியூ பண்ணிடுவாங்க. எப்படி இந்த பிரச்சனை 3 நாள்லயே முடிஞ்சிடும். அதை யோசிச்சுட்டு லேடி இன்னுகிட்ட சொல்றான், கண்டிப்பா இந்த பிரச்சனை 3 நாளைக்கு மேல தாண்டாது. லேடி இன்னைக்குனா சரியான ஷாக்கு, 3 நாளா? அது வரைக்கும் ஹெட்மேடுக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினைக்கிறியா?
புகையா என்ன? ஆமா, இந்த புகையெல்லாம் போயிட்டுன்னு சொன்னா அவங்களோட கண்டிஷன் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம உடனே இங்க வெளியே போயே ஆகணும். அதோட கொஞ்சம் டீமன்ஸ் தான் மிச்சம் இருக்கும். அதையும் நம்ம கொல்லணும். என்னாலையுமே முடியும். இவ்வளவு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்ததுனால என்னாலையுமே என்னோட ஸ்வாடை வீல் பண்ண முடியும் அப்படின்னு லேடின்னு சொல்றாங்க. இந்த பொண்ணோட எக்ஸ்பிரஷன் வச்சு இவ என்ன நினைக்கிறாங்கிறது சொல்றது ரொம்பவே கஷ்டம். ஆனா இவ ரொம்பவே பிடிவாதமா இருக்கா. அவளால யாரையுமே நம்ப முடியாது. அதோட அவளோட ஹெட்மேடுக்கு வேற அடிபட்டிருக்க. அவளோட உயிரை காப்பாற்றணும்னு நினைக்கிறா. அதோட இவ இப்ப சார்ந்திருக்க ஆள் அவளுக்கு எனிமையா இருக்கிற ஹவாங்ஸி அவளுக்கான சேர்ந்தவன் அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப லேடி என்கிட்ட சொல்றான். லேடி ஏன் எதை பத்தியுமே யோசிக்காதீங்க. இப்ப நமக்கு ஒரே ஒரு கோல் தான். என்னது கோலா? ஆமா, அது நம்ம உயிர் வாழணும் அப்படி சொல்லிட்டு ஹீரோ ஷாக் ஆகுறான். பார்த்தா லேடி ஏன் ஸ்மைல் பண்றாங்க. ஆமா, உயிர் வாழணும். இப்போ ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த நேரம் அந்த சூரியன் எப்போ வருங்கிறதுக்காண்டி நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ ஹீரோ லேடி இன்னும் சொல்றான். எப்பயுமே எல்டர் பேக்ஸான் பாதி வேலையை தான் முடிச்சிருப்பாரு. கண்டிப்பா லேட்ல போனோம்னு சொன்னா நமக்கு அது ரொம்பவே ஆபத்து. ஏன்னா டீமன்ஸ் எங்க இருக்குங்கிறது நமக்கே தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், நம்ம விடிஞ்சோனையும் போகலாம் அந்த இடத்த விட்டு. நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் நாளைக்கு தேவைப்படும். அதனால நல்லா தூங்குங்க. இப்போ லேடின்னு சொல்கிறாங்க. எப்படி முடியும்னு நினைக்கிறீங்க? வெளியே டிமன் சுற்றும் போது என்னால் தூங்கவே முடியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் தூங்கலாம். வேணாம், நீங்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க. டீமனுக்கு பிடிக்காத சென்டரை நான் என்ட்ரன்ஸில் வச்சிருக்கேன். அதனால இங்கே எந்த டீமனுமே வராது. இப்போ லேடின்னு கேட்குறாங்க. என்ன உங்களால் அதெல்லாம் பண்ண முடியுமா? எனக்கு எல்டர் வேக்சியான் சின்ன சின்ன ஸ்பெல்ல கேஸ் பண்ண கற்றுக் கொடுத்துருக்காரு. இப்போ லேடின்னு யோசிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் கண்டிப்பாக என்னால் தூங்க முடியாது. அது எனக்கு நல்லாவே தெரியுது. யோசிச்சுட்டு லேடின்னு சொல்கிறாங்க. ஏன் உன்னோட பாஸ்ட்டை பற்றி என்கிட்ட சொல்லக்கூடாது? என்னது என்னோட பாஸ்டா? லேடி ஏன் அது நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே பெருசாக நடந்திருக்காது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே யோசிக்கிறாங்க. ஆமாம், நான் இதை போய் எப்படி மறந்தேன்? இவன் ஹவாங்ஸியோல் கிளானை சேர்ந்தவனாச்சு. என்னோட பாஸ்ட்டை பற்றி பேசுறதுனால உனக்கு ஏதாச்சும் பிரச்சனையாக இருந்தால் என்கிட்ட சொல்லு. என்னை பற்றி நான் என்ன சொல்கிறது? நான் ஹவாங்ஸியோல் கிளானை சேர்ந்தவன். அதோட ஒரு சட்டவிரோதமான ஒரு குழந்தைனா. நீ என்ன உன் கிளான் பண்ணதை நினச்சி வெக்கப்படுறியா அப்படின்னு லேடின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் வெக்கம் தான் படுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்ன அவ்வளோ சீக்கிரமாக நீ நேரடியாகவே ஒத்துக்கிட்டியா என்ன? நீ எப்படி தப்பிச்ச? ஹவாங்ஸியோல் கிளான் தான் ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு. அப்படி தப்பிச்சு நீ எப்படி வாழ்ந்த? நான் அதை எப்படி சொல்கிறது? நானே அக்காவும் தான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்சோம். ஒன்றும் பெருசாக பண்ணலை. கேபிட்டலில் பெக்கர்ஸாக இருந்தோம். அதாவது பிச்சைக்காரங்களாக இருந்தோம். இவனோட வாழ்க்கையை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அவன் அர்த்தமே இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருக்கான். அதே வாழ்க்கையை தான் அவங்க அக்காவும் வாழ்ந்திருக்காங்க. அந்த சின்ன வயசுலேயே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க. பொதுவாக இது மாதிரி ஏதாச்சும் நான் கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வரும். ஆனால் இப்போயே எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இது மொத்தமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் ஒரு நோபல் உபனா ரொம்பவே ரிச்சாக எந்த கஷ்டமே இல்லாமல் வாழ்ந்தேன். ஆனால் இவன் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டப்பட்டு வாழ்ந்திருக்கான். அதோட இவனுக்குன்னு சொல்லிக்க பெருசாக எந்த ஒரு வேலையுமே இல்லை. நம்ம இப்படி தான் இருக்கணும், நம்ம ஒரு சிகரத்தை தொடணும், அது மாதிரியான எந்த டார்கெட்டுமே இவனுக்கு கிடையாது. ஆனால் இவனுக்கு எப்படி அது பிடிச்சிருக்கோ அதே மாதிரி இவன் வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அட, எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் ஏன் எந்த காரணமும் இல்லாமல் உட்காந்து பொறுமையாக இவனோட கதையை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீ பார்க்க ஸ்வாட் ஸ்கில்ல ரொம்ப டேலண்டான மாதிரி தெரியுது. ஆனால் நீ ஏன் எந்த முயற்சியும் எடுக்க மாட்டேங்கிற ஏதாச்சும் ஒன்று அச்சீவ் பண்ணணும்னு? நான் ஹவாங்ஸியோல் கிளானை சேர்ந்தவன். அது ஒரு எக்ஸ்கியூஸ் தான். சொல்ல போனோம்னா எனக்குன்னு சொல்கிறது எப்படி சொல்கிறது, இதை ஒரு பிரின்சஸ் முன்னாடி சொல்கிறதான்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் நான் சொல்கிறேன். என்னோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிக வேலை செய்யாமல் கம்மியான வேலையில் அதிகம் சம்பாதிக்கணும். அதுதான் என்னோட மோட்டோ. இப்போ லேடியன் உழுந்து சிரிக்கிறாங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒன்று புரிஞ்சுக்கிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? இப்போ லேடியன் ஹீரோவை பற்றி யோசிக்கிறாங்க. எப்படியோ ஏதோ ஒரு காரணம் இவனை பார்க்கும்போது இவன் நம்ப தகுந்தவன், இவனை நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வருது. டக்குன்னு பார்த்தா யோசிங்க. நான் என்ன யோசிக்கிறேன்? இல்லை இதெல்லாம் இப்படி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க மனசுக்குள்ளேயே. இப்போ லேடின்னு சொல்கிறாங்க. நீ வெளியே வேற இடத்துல வேலை செஞ்சேன்னு சொன்னால் இதை விட நிறைய சம்பளம் கிடைக்குமே. பேக்ஸான் பிளேஸில் இந்த வேலைகளை செய்கிறதுக்கு நீ வேற இடத்துல இதை விட கம்மியான வேலைக்குமே நிறைய சம்பாதிக்கலாமே அப்படின்னு லேடின்னு சொல்கிறாங்க. அது உண்மைதான். ஆனால் நான் எல்டர் பேக்ஸானோட இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு இன்னும் ரொம்ப காலம் டைம் இல்லை. இப்போ லேடின்னு கேட்குறாங்க. அப்போ என்ன நீ எல்டர் பேக்ஸானோ அப்பா மாதிரி பார்க்குறியா? அதுக்கு ஹீரோ சொல்கிறான். இல்லை, அது கொஞ்சம் ஓவராக இருக்குன்னு உங்களுக்கே தெரியலையா? அதுக்கு லேடின்னு சொல்கிறாங்க. நீ யார்கிட்ட எப்படி பழகுறங்கிறத கண்டுபிடிக்கிறதே ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறேன்ப்பா. இப்போ லேடின்னு விழுந்து சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடடா, என்ன மாதிரியான கான்வர்சேஷன் இது ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதோட இவனை பற்றி நான் நிறையவும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க. இப்போ லேடின்னு கேட்குறாங்க. நீ என்ன நினைக்கிற? இது இப்படியே தொடர்ந்து போனா ஹவாங்ஸியோல் கிளானோட தப்பான குழந்தைங்கிற இந்த பேர் உனக்கு தொடர்ந்து வந்துச்சுன்னு சொன்னால் நீ ரொம்பவே கஷ்டப்படுவல்ல? அதுக்கு ஹீரோ யோசிச்சுட்டு சொல்கிறான். ஒரு டெலிஷியஸான சூப், ஒரு மோசமான கைவிடப்பட்ட வீடு, அங்கே உட்காந்துக்கிட்டு வானத்தை பார்க்கறது. அதாவது அந்த நேரத்தில் என் அக்கா எனக்கு ஒரு கூலிங்கான தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும். நாள் போக போக நாங்கள் அதை தான் இது பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் எனக்கு அப்போ தான் தோணுச்சு என் வாழ்க்கையில் நான் ஏதாச்சும் சாதிச்சே ஆகணும்னு. அதனால தான் நான் ஸ்வாட் ட்ரைனிங்காக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமாட்டி நான் ரொம்பவே கஷ்டப்பட்டேன். பல இது ட்ரைனிங் பண்ணேன். எல்லாமே முயற்சி பண்ணி ஒரு சில்வர் காயினை நான் ஏர்ன் பண்ணேன். அப்போ இருந்த சந்தோஷம் எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு இருந்துச்சு. நான் அந்த வயசில் யோசிச்ச அந்த விஷயம் தான் நான் இப்போ வரைக்கும் உயிரோடு இருக்க ஒரே காரணம்.
சரி உங்களை பற்றி சொல்லுங்க லேடி. என்னது என்னை பற்றியா? என்னை பற்றி நான் என்னன்னு சொல்கிறது? எப்பயுமே ஜான்சியான் ஃபேமிலினாலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகவே இருக்கும். என் ஃபேமிலியை சுற்றி இருக்க எல்லாருமே எங்கள்கிட்ட இருந்து நிறையவே எதிர்பார்ப்பாங்க. அதனாலேயே நான் ஸ்வாட் ஸ்கில் ஸ்வாட் மாஸ்டரி அது மாதிரியான விஷயங்கள்லேயும் மூழ்கி இருக்க வேண்டியதாக இருந்துச்சு. அது வேற ஒரு முக்கியமான காரணம். வெறுமையை காண்கிற கண்களை பார்க்கும்போது எனக்கு அது புரிஞ்சிச்சு. நம்மளுடைய க்ரௌன் பிரின்ஸ் எம்பரர் முன்னாடியே அவரோட கண்களை பார்க்கும்போது ஒரு சேட்னஸ் தெரிஞ்சிச்சு. அதை பார்த்தம்போதே எனக்கு அது புரிஞ்சிச்சு. எனக்கு அதை பார்க்கும்போதே ரொம்பவே பயமாக இருந்துச்சு. ஒருவேளை எனக்கு அந்த மாதிரியான கண்கள் இருந்தா என் நிலைமை என்ன ஆகும்? எனக்கு எப்பயுமே எதையாச்சும் நினைச்சு கண்டிப்பா பயம் இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் நான் வாழ்றதுக்கான காரணத்தை தேடி போக வச்சுச்சு. நான் நம்பினேன் தொடர்ந்து தேடிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா ஒரு வழி கிடைக்கும்னு. ஏன் நான் சின்ன பொண்ணா இருந்தா கூட என் அங்கிளோட சாவப்ப நான் மலையிலையும் கூட நடந்து போயிட்டே தான் இருந்தேன். நான் நடந்துகிட்டே இருக்கேன், நடந்துகிட்டே இருப்பேன்னு தான் நினைச்சேன். என்ன ஒரு ஒத்துமை பாத்தியா? நம்மளோட கதை ஏறக்குறைய ஒத்து போகுது. நான் ஏதோ வாழ்ந்தேன் அவ்வளவுதான். இப்போ அவங்க ஏதோ ஒரு பாட்டு மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லி அதோட அவங்க வாழ்க்கையை வச்சு சேர்த்து சொல்றாங்க. அதாவது அந்த ஹெட்மேடோட லாயல்ட்டி இது மாதிரியான விஷயங்களை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கையில வந்த அந்த ஒரு சில விஷயங்களையுமே அவங்க அண்டர்ஸ்டியல் ஸ்டோரியோட சேர்த்து அவங்க வாழ்க்கையை சொல்றாங்க. நான் சாதாரணமா வாழ்ந்தேன், அது தொடர்ந்துச்சு, நான் வாழ்ந்துகிட்டே இருந்தேன். நான் ஒரு முட்டாள், எதோட சேர்க்கணும்னு தெரியாம குழம்பி போற ஒரு ஆள் தான் நான். இப்போ ஹீரோ கத்துறான், லேடி ஏன் ஹெட்மேடோட கண்டிஷன் ரொம்பவே மோசமா போயிட்டு இருக்கு. நமக்கு ரொம்ப நேரம் இல்லை, உடனே நம்ம இந்த இடத்த விட்டு போயாகணும். ஷூட்டாங் அப்படின்னு லேடின்னு கத்துறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இந்த புகை இப்போ போயிடும். இது பார்க்க கொஞ்சம் இதாக இருக்கலாம், ஆனால் லைட்டாக தான் நமக்கு புகை மறைக்கும். அட இது ரொம்பவே நல்ல விஷயம். இப்போ என் உடம்பு கூட கொஞ்சம் ரெடி ஆகிட்டுன்னு நினைக்கிறேன். என்னால் இந்த ஸ்வாடை வீல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஸ்வாடை பற்றி லேடின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்படியா இருந்தாலும் இப்பயுமே பிரச்சனை தான் லேடி. ஏன்னா அந்த டீமனோட ஒரு துளி பிளட் பட்டால் கூட உங்களுக்குமே அது ரொம்பவே சீரியஸ் ஆகிடும். ஆமாம், அது அப்புறம் ரொம்பவே கஷ்டமாயிடும். நீ ஒருத்தனா இருந்தே எங்கள் ரெண்டு பேரையுமே காப்பாற்றணும். ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சட்டையை பிடிச்சி இழுக்கிறாங்க. உன் சட்டையை கழட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு நிமிஷம் இருங்க லேடியேன் அப்படின்னு ஹீரோ கத்துறான். பார்த்தோம்னா ஹீரோட சட்டையை வாங்கி தலையை சுத்தி வச்சிருக்காங்க. அப்ப ஹீரோ சொல்றான், இதுல இருந்து கூட உங்களால தப்பிக்க முடியாது, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் இது கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். ஏன்னா என்னோட ஃபேஸ் கிட்ட வர பிளட் ஃபுல்லாவே இது தடுத்துரும். ஏதோ ஒரு காரணம், அது என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபீலிங் வருது. நான் கணக்கில் அடங்காத அளவுக்கு நான் டீமனை வெட்ட போறேன்னு எனக்கு தோணுது. நான் கண்டிப்பா சொல்றேன், நம்ம டிவா பெலியனுக்கு இப்ப போறோம். அதோட நீ என் பக்கத்துல இருக்கிறதுனால நம்ம கண்டிப்பா சர்வே பண்ணிடுவோம்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. அட இந்த வார்த்தைகளை நான் ஆல்ரெடி எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்னு ஹீரோ அவங்க அக்காவையும் ஃப்ரெண்ட்ஸையும் பத்தி யோசிச்சு பாக்குறான். ஹீரோ ஸ்மைல் பண்ணிட்டு சொல்றான், இது எதுவா இருந்தாலுமே சரி, இது ஒரு பரம்பரை சண்டைன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல இந்த சாப்டர் முடியுதுக்கா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நன்றி மக்களே.